பாசிசம், நாசிசம் பல நேரங்களிலே பேசுவார்கள், புரியாது. அப்படி என்றால் ஒரே தலைவர், ஒரே கட்சி, அதிகமிக்க தேசபக்தி, மக்களுடைய சுதந்திரத்தை சூறையாடுவது, ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, மக்களுடைய உரிமைகளை குறைப்பது, மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பை, எதிர்மறை கருத்தை, முயற்சிகளை முடக்குவது, எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம், இன்னுமாக மதவாத அரசியல் கூட்டணிகள். இப்படி என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்திய தேசத்தில் அப்படி ஒரு பாசிச கொள்கை பரவவில்லையா? ஒரே இனம், ஒரே மதம் என்கிற அடையாளத்தை ஆங்காங்கே மனிதர்கள் அல்லது அரசியல்வாதிகள் உறக்க சொல்லி உன் இதய கதவை உடைப்பதில்லையா? ஆங்காங்கே ஊடகங்கள் அல்லது நிதித்துறை, கல்வி அவயங்களில் அரசியலுடைய ஆதிக்கம் இடம்பெறவில்லையா? உன்னுடைய கருத்தை, உன்னுடைய எதிர்மறை கருத்தை முடக்கி மூட்டை கட்டி ஒரு மூளையிலே போடவில்லையா? தேசபக்தி தேசபக்தி என்று சொல்லி அதிகமான நிலையிலே உன்னையும் என்னையும் அதிலே உட்படுத்தவில்லையா? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் விரோதிகள், வெளிநாட்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள், மதமாற்றம் செய்யக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் செய்தி. என் அருமையான அன்புள்ளங்களே, நமக்குள் இருக்கிற குழுக்களை ஒன்றுபடுத்தி, ஒழுங்குபடுத்தி, அந்த குழுக்களுக்கு எப்படி ஆன்மீகத்தின் ஆழத்தை கண்டுகொள்ள நாம் துணையாக இருந்தோமோ, அதே போல அவர்களுக்குள்ளே அரசியலை ஆழப்படுத்தி, அரசியலை அவர்களை சிகரப்படுத்தும் போது அவரவருக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.